இந்த ட்ரெஸ் ஆன்லைனில் வாங்கினதா லாஸ்ட் வீக் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை இப்போ ஆல்டர் பண்ணி போட்டாச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. குவாலிட்டி வைஸும் ஓகே தான். உங்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இமேஜாக கொடுக்குறேன், அதை டச் பண்ணிங்க அப்படின்னாலே டேரெக்டாக அந்த லிங்க்குள்ளே போயிடும். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. எங்கே கிளம்பியாச்சு அப்படின்னா இந்த மாதத்துக்கு தேவையான கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான். இன்னும் 3 வாரம் தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு. அதனால பெருசாக ஜாமான்லாம் வாங்க வேண்டாம், எது காலி ஆகுதோ அதை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் முடியலை. ஒரு நேரம் சீனி காலி ஆகுது, ஒரு நேரம் பருப்பு காலி ஆகுது. ஒவ்வொன்றையும் போய் ஒவ்வொரு பேக்கெட் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. சரி, இன்னும் 3 வாரம் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம ஊருக்கு போனாலும் ட்ரிஷன் அப்பாவும் ஏதாவது வீட்டில் சமைச்சு சாப்பிட தான் செய்வாங்க. எப்படியும் தேவைப்பட்டு தான் செய்யும் அப்படின்னு தான் வந்தாச்சு. இப்போ ரீசெண்டாக வர கமெண்ட் என்ன அப்படின்னா, அக்கா ஈஸ்டருக்கு தமிழ்நாட்டுக்கு வரீங்களா அப்படின்னு தான். இல்லைங்க, இந்த வருஷம் வரல. இங்கே மகாராஷ்டிராவில் தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம ஈஸ்டர் வந்து தமிழ்நாட்டில் தான் செலிப்ரேட் பண்ணோம். அதை வச்சு தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் ஏப்ரல் 20 ஈஸ்டர் வந்துச்சு. ரிஷானுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1. 15 days அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் லீவ் போட்டு ஊர் பக்கம் வந்தாச்சு. ஆனால் இந்த வாட்டி ஏப்ரல் 5 வந்து ஈஸ்டர் வருது. ரிஷானுக்கு ஸ்கூல் ரீஓப்பனே ஏப்ரல் 7 தான். அப்போ நம்ம பெருசாக மொதல் நாளே லீவ் போட முடியாது இல்லையா. ஒரு 15 நாள் அவன் ஸ்கூல் போயிட்டு அதுக்கப்புறம் ஏப்ரல் 15க்கு அப்புறம் ஊருக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் நூடுல்ஸ் பண்ணி தான் சாப்பிட்டாச்சு. இந்த வாட்டி ஈஸ்டருக்கு நான் ஊர்லேருந்தே சாரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன சாரி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன். பாய், டேக் கேர்.